மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதுமென் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே மிக்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிருச்சித் திலகமுணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மீனி அபிராமி என்றன் விழுத்துணையேம் தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனதச் செங்கைக் கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. அதை பார்த்துட்டோம் இல்லையா? இந்த பாடல் பார்த்து நாங்களா முதல் பார்க்கல. நீங்க சனிக்கிழமை 61 முடிச்சு. தங்கச் சிலை கொண்டு, இங்க சிலை என்பது வில்லை குறிப்பது. மேருமலை, பொன்மயமாகிய மேருமலை, அதுதான் தங்கச் சிலை கொண்டு தானவர். தானவர் என்ற அசுரர்கள், வானவர் என்ற தீப்பவர், தானவர் முப்புறம் சாய்த்து, அசுரர்களுடைய முப்புறங்களையும் சாய்த்து என்ற அழித்து சரித்து. அப்ப தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து, தங்கமயமாகிய மேருமலையை வில்லாகக் கொண்டு அசுரர்களுடைய முப்புறமாகிய கோட்டைகளையும் அழித்து. மத வெங்கட்கரி உரி போர்த்த, மதம் கொண்டுகின்ற வெங்கட்கரி உரி போர்த்த, அதாவது அந்த கரி என்பது யானை, உரி என்பது தோல். கரி உரி போர்த்த, யானை தோல் போர்த்த. மதத்தையும் சீற்றத்தையும் கொண்ட அந்த யானையினுடைய உரியை போர்த்த செஞ்சேவகன். செஞ்சேவகன், ஏன் செஞ்சேவகன் என்று சொன்னார்? சிவந்த மேனியுடையவன், சிவந்த மேனி உடையவனான செஞ்சேவகன் மெய் அடைய. அவர் சிவபெருமானை சொல்லுகின்றார். மேருமலையை வளைத்து முப்புறங்களை எரித்தவர், மத யானையினுடைய உரியை போர்த்தவர், சிவந்த மேனியுடையவர். அவரே உனக்கு சேவகன், உனக்கு அடிமையாக இருக்கின்றார். செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. அவரை இறுகத் தழுவி கொண்டு அம்பாள் இருக்கின்றார். இறுக தழுகிறதுனால அம்பாளுடைய மார்புகளின் தடங்கள் அவருடைய உடம்பில பதிந்திருக்கின்றது. அதான் கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. குறி என்றது அடையாளம், அந்த அடையாளம் இருக்கின்றது. நாயகி என்றால் தலைவி. அப்ப அவர் சேவகன், இவர் நாயகி. கோகனத செங்கை கரும்பும். கோகனதம் என்பது இங்க செந்தாமரை, செந்தாமரை போல சிவந்த கை. கோகனத செங்கை. அம்புயம் என்றால் செங்காமரை, தாமரை. பங்கஜம் என்றால் தாமரை. இங்க பாருங்க, கோகனதம் தாமரை. கோகனத செங்கை, தாமரை போன்ற சிவந்த கைகள். முதல் படிச்சோம். வருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால். எல்லாம் அம்புயம்தான், தாமரை தான் அம்பாளுக்கு. கண்களும் தாமரை, முகமும் தாமரை, அவள்களில் இருக்கிற பூவும் தாமரை, என் நெஞ்சமும் தாமரை, அவளுடைய பாதங்கள் தாமரை என்ற மாதிரி. இப்ப தாமரை போன்ற கரங்கள். கோகனத செங்கை கரும்பும் மலரும். ஒரு கையில கருப்பு வில்லு, இன்னொரு கையில மலரம்பு. 5 மலர்கள். அது எங்களுடைய தன்மாத்திரைகளை குறிக்கும். சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் என்று 5 விதமான தன்மாத்திரைகளையும் குறிக்கும். சுவைத்தறிதல், முகந்தறிதல்,
தொட்டறிதல், பார்த்தறிதல், கேட்டறிதல் என்ற 5 புலன்களையும் அம்பாள் 5 பானங்களாக 5 மலர் அம்புகளாக கொண்டிருக்கிறாள். பஞ்சபாணி என்று ஒரு பாடல்ல பார்த்தோம். 5 பானங்களை உடையவள், அம்புகளை உடையவள். மன்மதனுக்கும் 5 அம்பு, அம்பாளுக்கும் 5 அம்பு. ஏன் மன்மதனுக்கு 5 அம்பு மலர் அம்பு? மன்மதனுக்கும் மலரம்பு, அம்பாளுக்கும் மலரம்பு. ஏன்? 2 பேருக்கும் கருப்பு வில்லு, 2 பேருக்கும் மலரம்பு, 5 மலர்கள், எதே மலர்கள். ஏன்? காமத்துக்கு கடவுள் மன்மதன். The god for love is மன்மதன். அதுக்கும் அவருக்கும் அந்த 5 அம்பும் தேவை. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று, அறியும் 5 ஒன்றொடி கண்ணே உள. திருவள்ளுவர் படிப்பார் திருக்குறள்ல. 5 புலன்களாகவே அனுபவிக்கக்கூடிய அந்த காதல் இன்பம், காம இன்பம் இந்த பெண் ஒருத்தியிடமே இருக்கின்றது என்று சொல்லுவார். கண்டனுபவித்தல், கேட்டனுபவித்தல், முகந்தனுபவித்தல், சுவைத்தனுபவித்தல், தொட்டனுபவித்தல் ஆகிய 5 அனுபவங்களுக்கும் காரணமான அந்த இன்பம் உங்களிடம் இருக்கின்றது. அந்த 5க்கும் தான் நண்பன் 5 அம்பு வச்சிருக்கிறார். 5 அம்பு வச்சிருக்கிறார். ஒரு அம்பை விட்டாருண்டா கண்ணறையில விழுந்து போவீங்க, இன்னொரு அம்பை விட்டாருண்டா வாய்ச்சொல்லில விழுந்து போவீங்க. அப்படி ஒவ்வொன்று வச்சிருக்கிறார். அப்ப 5 அம்புகள் மலர் அம்புகள். அம்பாளும் 5 அம்புகளை வைத்திருக்கிறா. என்னத்துக்கு? அருள் கடாட்சங்கள். அது என்ன சொல்றாங்க? 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணமொரு 3 திருந்து சாத்தி வேகமேயாக. அந்த 5 புலன்களையும் இறைவனிடம் ஈர்ப்பதற்கு அம்பாள் அம்பு வச்சிருக்கிறார். கண்கால் காண்மீன்களோ, பாத்தீங்களா? கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, மூக்கே நீ மூறலாய். பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு புலன்களையும் அம்பாள் அம்பு வச்சிருக்கிறா. அவ விட்டா வேண்டா எல்லாம் சிவனிட்ட போய் சேரும். அதான் அம்பாளுக்கு 5 அம்பு. வில்லு எங்களுடைய மனஸ், அப்படியே மனசை வளைச்சு இந்த அம்பு அதான் அம்பாளுக்கு 5 அம்பு. இப்ப செங்கையில ஒரு கையில கரும்பு வில்லு, ஒரு கையில மலர். இந்த தோற்றம் யாருக்கு இருக்குது? காமாட்சிக்கு உண்டு. காமாட்சி கருப்பு வில்லும் மலர் அம்பும் வைத்திருக்கிறார் இல்லையா அம்பாளுடைய இதுல. அதே மாதிரி லலிதா திரிபுர சுந்தரிக்கும் உண்டு. அந்த கரும்பு மலரும் எப்போதும் என் சிந்தையதே என்று படிக்கின்றார். அப்ப இது இந்த பாடல்கள்ல முக்கியமான விஷயம். இந்த தமிழ் பாடல்கள் இதுல எல்லாவற்றிலையும் இந்த காதல், அகச்சுவை எல்லாம் இருக்கும். சங்க இலக்கிய தமிழ் மரபு அப்படியே வரும். பாருங்க, தங்கச்சிலை கொண்டு அவர் பெரிய வீரர் தான். முப்புறங்களை எல்லாம் சாய்த்தவர், மதஜானை அடக்கி உரித்து தோலையே போர்த்தவர். ஆனாலும் உன்னுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறார் அவர். செஞ்சேவகன். அவருடைய உடம்பிலே நீ இருக தழுவியபடினாலில் உடைய கொங்கை தடங்கள் அடையாளம் பதித்திருக்கின்றன. மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி நீ தலைவி. உன்னுடைய சிவந்த கரங்களிலே இருக்கின்ற கரும்பு வில்லும் மலரம்பும் கூடிய அந்த திருவுருவம் எப்போதும் என் சிந்தையில இருக்கு. கோகனத செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையது. இடைவிடாத தியானம். காலையில மாலையில என்றல்ல, எந்நேரம் எப்போதுமே இருக்கின்றது என்று படிக்கின்றார். அடுத்த பாட்டு படிங்க. சிலர் எதுவும் காட்டி முன் செல்வதை கூறும் பொருள் குண்டில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய உணருக்கே. தற்குறி என்று சொல்றேன். தறி கொட்டும் தறி என்று சொல்ற. கொட்டும் தறி, குன்றில் கொட்டும் தறி, குன்றில் கொட்டும் தறி.
தறி என்றால் என்ன? தறி தறியில கட்டண்டு சொல்றோம் நாங்க ஊர்ல. என்னண்டு? நெசவுக்கு தறி என்று. நெசவு தறியும் உண்டு. அது மட்டும் இல்ல, மரத்தை தறிக்கிறது. இல்ல இல்ல, அந்த கண்டுக்குட்டிய கொண்டது தரையில கட்டு விட போட்டு சொல்றது இல்லை. நாங்கள் ஊர்ல ஒரு கட்டையை அடிச்சு வச்சிருப்போம், என்ன மரக்கட்டை. அதை கொண்டு போய் கட்டைய நிலத்துல அரைந்து போட்டு அந்த கட்டையில மாட்டை கட்டி விடுறது. அது மாடு கட்டுற தறி என்று சொல்றோம் நாங்கள். என்ன தறி என்ற தடிகள். குன்றில் கொட்டும் தறி என்றால் ஒரு தடி கட்ட கொண்டே ஒரு குன்றில அப்படி போட்டா என்ன செய்யும்? ஒன்று நில்ல, எல்லாம் சிதறி ஓடும் இல்லையா? வரங்க ஊர்ல வெல்லாம் இருக்கணும். நீங்க வேலியில வெல்லாம் கதிகால் எல்லாம் வெட்டிட்டு அந்த தடிகள் பூவரசந்தடி, சீமக்கிழவத்தடி, கிழவத்தடிகள்லாம் கட்டாக அடுக்கி வைக்கிறது இல்ல. அதை கொண்டு வந்து ஒரு பாறை கல்லுக்கு மேல குன்றுல போட்டா என்ன செய்யும்? நில்லாது, அப்படியே சிதறி ஓடும். அதான் குன்றில் கொட்டும் தறி. குன்றில் கொட்டும் தறி, குன்று நில்லாது. எவ்வளவுதான் போட்டாலும் அது அப்படியே சிதறி எல்லாம் நில்லாமே ஓடிடும். எது ஓடிடும்? தேரும்படி சில ஏதுவும் காட்டி. சில பேர் இருக்கணும், அப்போ இதுகள் பாவங்கள், இதுகளின் எங்களை போல இதுகளின் கடை தேரட்டும் என்று தேரும்படி சில ஏதுவும் காட்டி. ஏது கண்டால் நியாயம், காரணங்காரியங்களை கூறி சொல்றது ஏது. நாங்கள் ரேடியோ டாக்ல கொடுக்க காரணங்களை சொல்லுவோம். என்ன ஏதுக்கள்? அவைக்கு விளங்கக்கூடிய மாதிரி சில காரண காரியங்களை சொல்லி முன் செல்கதி வழியிலே வந்து ஊடாக, இறைவனூடாக, பக்தி ஊடாக நல்வழிப்படட்டும் என்று அதற்குரிய காரண காரியங்களை நியாயத்தோட எடுத்து சொல்லி முன்னால வர்றதுக்குரிய வழியை காட்டினாலும் அது ஒன்றும் அவர்களிடம் நிற்காது. குன்றிலே போட்ட தடிகள் போல தெரித்து விழுந்து ஓடிவிடும். ஆறு வீணருக்கு கடைசி வழி வருவது வீணர். வீணர் என்றா வேஸ்ட், அந்த உபயோகம் இல்லாதவர்கள். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற் கொட்டும் தறி. குறிக்கும் சமயம் ஆறுந்தலைவி இவளாயிருப்பதறிந்திருந்தும் 6 சமயங்களுக்கும் அவள்தான் தலைவி என்று அறிந்திருந்தும் அவருக்கு தெரியாம இல்லை. தெரியாதவைக்கு சொல்லிக் கொடுக்கறது ஈஸி, தெரிஞ்சு கொண்டும் தெரியாத மாதிரி இருக்கிறவைக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? தெரியாதவர்களுக்கு என்றாலும் காரண காரியத்தை சொல்லிடலாம். ஆனா தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறவர்கள் இருப்பார்கள், தெரிந்தும் தெரியாதவன் மாதிரி இருப்பார்கள். எங்களுக்கு வேதம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் தமிழ் தான் என்று சொல்லுவார்கள். ஆனா தமிழ் பாடெல்லாம் பாடுவார்கள். வேதமோதி வண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்று படிப்பார்கள். அப்படித்தான் படிப்பார்கள். ஆனா வேதம் இல்லை என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு வேதம் பிரமாணம் இல்லை என்று சொல்லுவார்கள். வேதம் பிரமாணம் இல்லை என்று சொல்வார்கள். எங்களுக்கு அந்தனர் தேவையில்லை, ஐயர் தேவையில்லை என்று சொல்லுவார்கள். ஆனா தேவாரம் தான் வேணும் என்றுவார்கள். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று படிப்பார்கள். இது தெரிஞ்சு கொண்டும் தெரியாம இருக்கிறார்கள். இவங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது, தெரியாதவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அதான் சொன்னார். ஆறும் செலவி திவளாயிருப்பதறிந்திருந்தும் 6 சமயங்கள். 6 சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று சிவஞான சித்தியார் சொல்லும். அந்தந்த 6 சமயங்களுக்கும் அவரவர் கருதுகின்ற பொருளாய் வேறாங்குரியது உடைத்தாய் என்று சொல்லும். 6 சமயங்களுக்கும் பொருளாயிருப்பது இறைவன் என்று சொல்லும். அது என்ன 6 சமயங்கள்? அது என்ன 6 சமயங்கள்? அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம். அந்த 4 பிரிவாக இருக்கிற 6 சமயங்கள். இப்ப எல்லாம் சொல்லிப்படுவோம். உடனே இருந்து கணாபத்தியம், மற்றது கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம், சௌரம், விஷ்ணு, சிவன், மற்றது அம்பாள், சூரியன்,
கணபதி, முருகன் ஆகிய 6 சமயம் அதெல்லாம் பிறகு இப்ப எல்லாம் சொன்ன அப்படி ஒரு சமய குறிப்புகள் பழைய நூல்கள்ல இல்லை. ஷண்மதங்கள் என்ற குறிப்பு பழைய நூல்கள்ல இல்லை. எங்களுக்கு குறிக்கப்பட்ட 6 சமயங்கள் என்பது 4 வகையா பிரிச்சு அகச்சமயம், அகப்புறச் சமயம், புறச்சமயம், புறப்புறச் சமயம். அகச்சமயம் என்பது மும்மலங்கள் இறைவனிடமிருந்து எம்மை பிரிக்கின்றன ஏற்றுக்கொண்டு, மும்மலங்களிலையும் ஆணவம் என்கிற பிரதான அழுக்குத்தான் ஆன்மாவை அனாதியாகவே இறைவனிடமிருந்து பிரித்து வைத்திருக்கின்றது ஏற்றுக்கொண்டு, இந்த ஆணவமலன் நீங்கின பிறகு வருகிற முத்தி நிலையை ஏற்றுக்கொண்டு, முத்தி நிலையிலே எப்படி இறைவனோடு ஆன்மா இருக்கின்றது என்பதில் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லுகிற 6 சமயங்கள் இருக்கு. அகச்சமயம், பாடானவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்தவாத சைவம், இப்படி 6 சமயங்கள் இருக்குது. இவை எல்லாத்துக்குள்ள முத்தி நிலையிலே எப்படி இருக்குது சிவத்தோட கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இது அகச்சமயங்கள் 6. அகப்புறச் சமயங்கள் மலம் என்பதை ஒன்றை ஏற்றுக்கொள்ளுது, மலம் என்கிற ஒன்று பிரித்திருக்கிற ஏற்றுக்கொள்ளுது. ஆனா ஆணவன்தான் என்பதை அடித்து சொல்லறதில்லை. ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லு. வாமம், பைரவம், இப்படி 6 சமயங்கள் இருக்குது. வாமம், பைரவம், காபாலிகம், பாசுபதம், இப்படி 6 சமயங்கள் இருக்குது புறச்சமயங்கள். அகப்புறச் சமயங்கள் அதுல லகுலீசருடைய சைவம் இருக்கு. லகுலீசருடைய சைவம், அந்த சைவர்கள் இருந்ததுதான் நகுலேஸ்வரம். அதைத்தான் நாங்க பிறகு கீரியின் நகுலம், கீரிமுகம் போனதெல்லாம் கதையை வந்துட்டு பிறகு உண்மையில முன்னர் சைவர்களுடைய ஒரு பிரிவாகிய லகுலீச சைவர்கள் இருந்த இடம் லகுலீஸ்வரம். அது நகுலேஸ்வரம் போச்சு. அதே மாதிரி காபாலிக சைவர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தது கபாலீஸ்வரம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரம். வாமம் சிவபெருமான். அதே மாதிரி மாவிரதர் என்ற ஒரு கூட்டம் இருக்குது. மாவிரதர், அதனால அவர்கள் பூநூல் தலைமையில தான் நினைவார்கள். எல்லாம் மானக்கஞ்சார நாயனார்கிட்ட சிவபெருமானே வருவாருடைய மகள் திருமண கோலத்தில் நீ கேட்க கேட்பார், எனக்கு இந்த கூந்தல் வேணும் பூநூலுக்கண்டு. 63 நாயன்மார்ல சிவபெருமானே ஒருவரிடம் அந்த மாவிரத சன்னியாசி வடிவத்தில் வந்தார். அதே மாதிரியாக பைரவ சன்னியாசியாகிய பரஞ்சோதி என்கின்ற சிறு தொண்டர்கிட்ட வந்தார். செவ்வாடை அணிந்து பைரவ சன்னியாசியாக வந்தார். இதெல்லாம் அகப்புறச் சமயங்கள். இவர்கள் எல்லாரும் திருவாரூர் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று தேவாரங்கள்ல பதிவு செய்திருக்கிறார்கள் அப்பர் சுவாமிகள் எல்லாம். இதெல்லாம் அகப்புறச் சமயங்கள். இதுலயே 6 இருக்குது. அடுத்ததாக புறச்சமயம் 6. புறச்சமயம் என்பது இந்த பதி, பசு, பாசம் என்ற 3 இருப்புக்களை ஏற்றுக்கொள்ளேன் என்னும். ஆனா இறைவன் உண்டு, உயிர் உண்டு, ஏதோ ஒன்று பிரிக்கிறது தெரியும். இந்த பதிபசு பாச கொள்கை அவருடன் தெளிவாக இல்லை. அதுக்குள்ளதான் எங்களுடைய சங்கர வேதாந்தம், வைஷ்ணவம் இதெல்லாம் வரும். அதுக்குள்ள அதெல்லாம் 4 வகை சமயங்கள், 6 சமயம் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி புறப்புறச் சமயம். புறப்புறச் சமயம் என்றால் அவர்கள் வேதங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கெல்லாம் லோகாயதர், ரஷனலிஸ்ட். மற்றது சமணம், மற்றது 4 வகையான பௌத்தம். இவ்வளவும் பெருமங்கள் இதெல்லாம் புறப்புற. அப்ப 6 பிரிச்சிருக்கு. எல்லா சமயங்களும் பொருள் என்று சொல்லுற பொருள் அம்பாள் தான். 6. அதுதான் 6 வகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருள். சமயம் 6 தலைவி இவளாயிருப்பதறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. இதை விட வேறு சமயம் இருக்கு. பொதுவாக சொன்னால் சொல்லுவது இந்த 4 வகை பிரிவு 6 வகை சமயத்துக்குள்ள ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இன்க்ளூடட். இதுக்குள்ள எங்கேயோ தான் சேரும். என்ன கொள்கையை சொல்லி யார் வந்தாலும். எத்தனையோ சமயங்கள் இருந்து இன்றைக்கு இல்லாம போயிட்டு, இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ சமயங்கள் ஒரு காலத்துல இல்லாம போகும். இன்னும் எத்தனையோ புது புது சமயங்கள் எல்லாம் வரும். எப்படி பார்த்தாலும் இந்த 6, 4, 24 வகைகளுக்குள்ள எங்கேயோ அதில் இடப்பரப்பிலே ஒன்றிலேயோ இருக்கும். இது கங்கால போகாது.
அதான் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கு. எப்படிப்பட்ட வீணர்? தேறும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் கொன்னாலும் கூட குன்றில் கொட்டுந்தறி வீணர். அப்படிப்பட்ட வீணர்கள் எல்லாம் இதை சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்தது வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் தென் புகழ்ச்சி அன்றி வேணேன் ஒரு பொழுதும் இருமேனி பிரகாசம் அன்றி காணேன் இரு நிலமும் இசை நான்கும் ககனமுமே. இவர் சக்தியை வழிபட்டவர், அபிராமியை வழிபட்டவர். அபிராமி பட்டர் சுப்பிரமணியன் என்பது அவருடைய இயற்பெயர். இவர் அடிக்கடி நிட்டையிலேயும் இருப்பார். இவரை பற்றி 2 விதமா சொன்னார்கள். இவர் பைத்தியம் என்று சொன்னார்கள், சரபோஜி மகாராஜ் அவரே இல்லை. இன்னும் ஒன்று சொன்னார்கள், இவர் அம்பாளை வழிபடுறவர். அப்ப அம்பாளை வழிபடுறதுல வேதத்துக்கு புறம்பான வழிபாட்டு முறை இருக்குது. வாமாச்சாரம் வாமம் என்று படிச்சு வாமத்துல அம்பாள் வழிபாட்டுக்கு 3 விதமான படையல்கள் உண்டு. மது உண்டு, மாமிசம் உண்டு, மற்றது மைதுனம் ஆண் பெண் சேர்க்கை அதுக்கும் உண்டு. அது வாம மார்க்கத்தில். அப்ப சில பேர் அப்படியும் சொல்லுவார்கள். இவரை அதுக்கு பதில் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்றார்? நான் அப்படியெல்லாம் வழிபட வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன். அது இல்லை என்று சொல்லல, அப்படி எல்லாம் இருக்குது. ஆனா அதுல நான் போய் மினக்கட மாட்டேன். வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றி பேணேன். உன்னுடைய புகழல்லாமல் வேறொன்றையும் நான் சொல்ல மாட்டேன், சொல்லுவதில்லை. ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன். திருமேனி பிரகாசமன்றி காணேன். உன்னுடைய திருமேனுடைய ஒளியை அன்றி வேறொன்றையும் காண மாட்டேன். உன்னுடைய ஒளி எங்க இருக்குது? இரு நிலமும், மேலுலகம் கீழுலகமாகிய 2 உலகங்களிலும், திசை 4 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற 4 திசைகளிலும், ககனமுமே, ககனம் என்பது வானத்திலும், வானத்திலையும் 4 திசைகளிலேயும் 2 நிலங்களிலையும் எங்கும் உன்னுடைய ஒளியைத்தான் நான் காணுகின்றேன். நின் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இரு நிலமும் திசை 4 ககனமுமே நின் புகழ்ச்சி அன்றி பேணேன். வீணே தெளிவுகர தெய்வங்கால் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் என்று அருமையா சொல்றேன். அடுத்த பாடல். ககனமும் வானும் புவனமும் காண விற்காமனங்கம் தகனமும் செய்த தவப்பெருமாக்கு தடக்கையும் செம்முவனும் முன்னாங்கு 2 தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே. வள்ளி என்றால் கொடி, வல்லபம் என்றால் பெரிய வீரத்தனம், கெட்டித்தனம், அல்லது அவன் வல்லவன் என்று சொல்றது என்ன? வல்லபமே. என்ன வள்ளி செய்த வல்லபம்? ககனமும் வானும் புவனமும் காண. ககனம் என்றால் எல்லா அண்டங்கள், எல்லா வானத்துக்கு அங்கால இருக்கிற எல்லா அண்டங்களில் உள்ளவர்களும், வானும் சுவர்க்கலோகத்தில் உள்ளவர்களும், புவனமும் இந்த பூலோகத்தில் உள்ளவர்களும் காண காணும்படியாக வில் காமன் அங்கன் தகனம் முன் செய்த கருப்பு வில்லேந்திய மன்மதனை. காமன் என்பது மன்மதன், காமத்துக்கு கடவுள் காமன். அந்த மன்மதனுடைய அங்கத்தை, உடலை தகனமுன் செய்த எரித்த தவப்பெருமாற்கு, தவத்திலே பெரியவன் இறைவன். அவர் தவத்திலே இருந்த பொழுதுதான் மன்மதன் அம்பெய்து அவர் எரித்தார். மன்மதனே எரிச்சிட்டார் சிவபெருமான். காமன் அழிந்தான். அப்ப என்னன்னு கேட்டால்
இறைவன் தவத்திலே இருக்கின்றார். அப்ப அதை அவர் தவத்திலே இருந்து எழுந்து வந்தால்தான் எங்களுக்கு முருகப்பெருமான் வருவார், அவரை எழுப்ப வேணும் என்று சொல்லி பல பேர் முயற்சி செய்து எல்லாரும் போய் சொல்ல திருமால் தன்னுடைய மகனாகிய மன்மதனை ஏவுறார். நீ காதல் கடவுள் போய் சிவபெருமானுக்கு மலரம்புவை, அவருக்கு காதல் உமையை சேர்ந்து எங்களுக்கு வரட்டும். இவர் போனான், இவனே எரிஞ்சு போனான். முதலுக்கே வந்தது மோசம். முந்தி கண்டாலும் மன்மதன் இருந்தார், இப்ப மன்மதனும் இல்லை. இனி என்ன நடக்க போதோன்றவர்கள் தண்ட மன்மதனும் இல்லாதிருந்த போதும் கூட அந்த பெருமானை நீ வளைத்து, அதான் வல்லவம் இந்த கெட்டித்தனம், அந்த பெருமானை வளைத்து தடக்கையும் நீண்ட அழகான திருக்கைகளும் செம்முகனும் சிவந்த முகங்களும், முகம் எத்தனை 3 2 எத்தனை 3 12 மற்றது அப்ப தடக்கை 12, இங்க தடக்கை 12, செம்முகம் 2 ஓடரை பார்க்கணும். முதல் வந்தது தடக்கையும் செம்முகமும், பிறகு வருது 3 2 இப்ப தடக்கை 3 12, செம்முகம் 2 6 12 கரங்களுடனும் 6 முகங்களுடனும் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ. மூதறிவுன்றது முற்றறிவு, இறைவனுடைய இயல்பு முற்றறிவு. என் குணங்களில் உண்டு எல்லாம் அறிந்தவன். மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லவமே. அவர் பெரிய தவத்தில பெரிய சிறந்தவர் தான், மன்மதனை எரிச்சு போட்டவர் தான். நீ அவரை வளைத்து போட்டுட்டாய். அவர் மூலமாக எங்களுக்கு 6 முகங்களும் 12 கைகளுடைய முருகப்பெருமானும் வந்துட்டார் என்று அம்பாளுடைய வல்லபத்தை சொல்ற. வள்ளி நீ செய்த வல்லபமே, வள்ளி நீ செய்த வல்லபமே. ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமனங்கம் தகனம் முன் செய்த தவப் பெருமாற்கு தடக்கையும் செம்முகனும் 3 2 தோன்றிய மூதறிவின் மகனுமுண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்று அம்பாளுடைய வல்லபத்தை சொல்லுகிறேன். அடுத்தது வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சும் வல்லபம் அல்லது பற்று ஒன்றுலேன் பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. வல்லபம் ஒன்று அறியேன், வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன். எனக்கு ஒரு கெட்டித்தனமும் இல்லை. ஒழுங்காக தியானம் செய்யவும் தெரியாது, ஒழுங்காக பூஜை செய்யவும் தெரியாது, ஒழுங்காக ஜெபம் செய்யவும் தெரியாது, ஒழுங்காக பாடவும் தெரியாது. வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன். நின் மலரடி செம்பல்லவம் அல்லது மற்றொன்றிலேன். நின் மலரடி செம்பல்லவம், உன்னுடைய சிவந்த திருவடிகள் அல்லாது எனக்கு வேறு பற்று இல்லை, வேறு பற்று இல்லை. மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலே. உன்னுடைய பாதத்தை தான் நான் பற்றோட வச்சிருக்கிறேன், இறுக்கி பிடித்திருக்கிறேன் என்று வரும். பற்று என்ற 2 கருத்து. அன்பு வைத்திருக்கிறதையும் பற்றென்று சொல்றது, இறுக்கி பிடிச்சிருக்கிறதையும் பற்றென்று சொல்றது. உன்னுடைய பாதங்கள்ல நான் அன்பு வச்சிருக்கிறேன், உன்னுடைய பாதங்களை இறுக்கி பிடிச்சிருக்கிறேன். பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய். பொறுப்பு கொண்டது மலை, பொன்மலை, மேருமலை. மேருமலையை வில்லாக கொண்டவர் சிவபெருமான். பொற்பொறுப்பு வில்லவன் சிவபெருமான். தம்முடன் வீற்றிருப்பாய், அவரோடு பக்கத்துல நீ வீற்றிருப்பாய். வினையேன் தொடுத்த, நான் பொல்லாத வினை செய்கின்றன. உள்ளன எழும்பி இப்படி அபிராமியந்தாதி 6 மணத்தியாலம் 1 மணத்தியாலம் சொல்லி போட்டு மிச்சம் 23 மணத்தியாலும் செய்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அப்ப வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. நான் தொடுத்த சொல்
நல்ல பாட்டு இல்லாம இருந்தாலும் கூட குறைகளை உடையதாக குற்றமுடையதாக நாங்கள் எல்லாம் நல்ல மனத்தோடு இருந்து பாட்டு சொல்றோம் நாங்கள் இல்லையே. அப்ப நான் தொடுத்த சொல் அவமாயினும் சொல்லுவார்கள், ஒரு கிண்ணம் பால்ல ஒரு துளி விஷங்கள் அந்த மாதிரி என்ன. அப்ப அபிராமி அந்தாதி படிக்க எங்களுக்கு சிந்த தூய்மையா இருக்காது, மனம் அங்கேயோடு இது அங்கேயோடு இப்படி எல்லாம் பல விதமான விசாரங்களோட படிக்கிறது. அப்ப அது அபிராமி அந்தாதி என்றாலும் கூட படிச்சாலும் நாங்க படிச்சா அது ஒரு நம் பால்ல ஒரு துளி விஷங்கள் அந்த மாதிரி பலதாப்போம். அப்படி போனாலும் கூட சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. உன் நாமங்கள் அந்த பாட்டுக்குள்ளே அங்கே இங்க வருதல்லோ அம்மா தாயே, வாராகி, மாலினி, சூலினி, மாதங்கி, என் தாயகி, ஆதி, அபிராமி என்றெல்லாம் வருகிறதானே. அந்த நாமங்கள் எல்லாம் உன்னுடைய தோத்திரம்தானே. அப்ப நீ இடையில இருக்கிற மற்றதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நாமத்துக்குரிய பலன் என்றாலும் இருக்குந்தானே. நாமத்துக்குரிய பலன் என்றாலும் இருக்குந்தானே. பல்லவம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலரடிச்சும் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் மற்ற பற்றனகின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். சுந்தரர் மற்ற பற்றனகின்றி வேறொரு பற்றி நின்றிரு பாதமே உன்னுடைய திருப்பாதங்கள் மனம் பாவித்தேன் என்று படிப்பார். அவரும் சொல்றார். இவர் என்ன சொல்றார்? நின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொன் பொறுப்பு வில்லவர். பசும் பொன்மலையாமையாக இருக்கின்ற அந்த தங்க நிறமான மேனிமலையை வில்லாக கொண்ட சிவபெருமான் தம்முடன் வீட்டிருப்பாய். அவரோடு பக்கத்திலே இடப்பக்கத்தில் வீட்டிருப்பாய். வினையேன் தொடுத்த பாவியாய் பாவங்களையே செய்கிறவும் பாவங்களே செய்து என்று சொல்லுவார். வினையேன் தொடுத்த சொல். நான் பாடுகிற இந்த பாட்டு, இயற்றுகிற இந்த பாட்டு, படிக்கிற இந்த பாட்டு அவவாயினும் எவ்வளவு கீழானதாக கீழ்த்தரமானதாக இருந்தாலும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. அடுத்தது பொத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போது மனத்தில் வையாதவர் வன்மை குடம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாள் உடல்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உடலா நிற்பர் பாருங்குமே. தோத்திரம் செய்து தோத்திரங்களை பாடி தொழுது உன்னை வணங்கி நின் தோற்றம் உன்னுடைய உருவத்தை ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர். ஒரு மாத்திரை என்றா என்ன? கண்ணிமைக்கிற நேரத்திலும் சிறிய நேரம். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் என்று வேறு அருணகிரநாதர் ஒரு அரை நிமிஷம். ஒரு மாத்திரை பொழுதேனும் மனதில் வையாதவர். உன்னை வழிபட்டு பாடி தொழுது உன்னுடைய உருவத்தை ஒரு மாத்திரை பொழுது ஒரு கணப்பொழுதேனும் மனதில் நினைக்காதவர்களுக்கு வன்மை அவருடைய கொடை, குலம் அவருடைய மேலான குலம் என்று எல்லாரும் சொல்றார். அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் குலம், கோத்திரம் வழிமுறை, கல்வி அவருடைய படித்த கல்வி, குணம் அவருடைய நல்ல குணங்கள் எல்லாம் குன்றி எல்லாம் தேய்புற மாதிரி தேஞ்சு கொண்டு போகும். அம்பாளை வழிபடாதவர்களுடைய கொடை, செல்வம், கல்வி, புகழ், குடிப்புறப்பு எல்லாம் தேய்புற மாதிரி தேய்ந்து கொண்டு போகும். குன்றி கடைசியா நடக்க ஒன்றுக்கும் இல்லாம போய்வார். குடில்கள் தோறும் பாத்திரங்கொண்டு வீடு வீடா பிச்சை பாத்திரம் கொண்டு பலிக்கு பிச்சைக்காக உழலா நிற்பர் பாருங்குமே. உலகம் முழுக்க திரிந்து பிச்சை எடுத்துக்கொண்டு திரிவார்கள். இல்ல வடிவா சொல்றாரு என்ன? உன்னுடைய திருவடிகளை தொழாதவர்கள், தோத்திரத்தை சொல்லாதவர்கள், உன்னுடைய திருவுருவத்தை நினையாதவர்களுடைய வன்மை, குலம், கோத்திரம், கல்வி, குணம் குன்றி எல்லாம் நாள் நாளா தேஞ்சு கொண்டு போய் குடில்களோறும்
பாத்திரங்கொண்டு பலிக்கு உழலா நிற்பர். வீடு வீடா பாத்திரம் எடுத்து பிச்சைக்கு உழன்று திரிவார்கள் பாருங்குமே என்று சொல்லுகிறேன். அது பட்டணத்தடிகளுடைய பாட்டொன்றும் இருக்கு. ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலவ அனர்தமை போற்றாதவர். ஆற்றோடு தும்பை அணிந்தாடும், கங்கை ஆற்றோடு தும்பை பூவை அணிந்து நடனமாடுகின்ற அம்பலவானர்தமை போற்றாதவர் அடையாளம் உண்டே. அவர்களை போற்றாதவர்களுக்கு அடையாளம் உண்டு இருக்குது. இந்த பூதலத்தில், இந்த உலகத்திலே சோற்று ஆவியற்று சுகமற்று சுற்ற துணியுமற்று, சோறு இல்லாம துணி இல்லாம வாழ வழி இல்லாம ஆவி உயிர்ப்பும் இல்லாம வேற்றாலும் பிச்சை கிடைக்காமல் ஏக்கற்றிருப்பவர்களே. ஒரு பொழுது பிச்சையும் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் என்று சொல்லுகிறார். இதுக்கு ஒப்பசிட்டா படிப்பார். வையந்துரகம் மதகரிமாமகுடந்திரிக வெய்யுங்கனகம் பெருவிளையாரம் புரை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு முன்பு செய்யும் தவமுடையார் குளவாகிய சின்னங்களே. குதிரை, யானை, பொலிட்டிக்கல் பவர், புகழ், நல்ல வணிகலன்கள், செல்வங்கள், சிபிக பெய்யும் வாகனங்கள், பெய்யும் கனகம், பெருவிளையாரம், இதெல்லாம் யாருக்கு இருக்கண்டா அம்பாளுடைய திருவடிக்கு முன்பு தவஞ்செய்வர்களுக்கு வருது. அம்பாளுடைய திருவடிகளை வணங்காதவர்கள், கும்பிடாதவர்கள், நினைக்காதவர்கள் இப்படித்தான் வன்மை குலங் கோத்திரங் குணங் குன்றி குடில்களோறும் பாத்திரங்கொண்டு பலி குழலா நிற்கிறார். பட்டினதார் சொல்லுவார், பூதலத்தில் சோற்றாவியற்று சுகமுமற்று சுற்ற துணியுமற்று வேற்றாலும் பிச்சை கிடாமல் கற்றிருப்பார்கள். அடுத்தது, பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்று வடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரே சீரடிக்க சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. பாரும், பாருண்டது மண், புனலும் நீர், கனலும் நெருப்பு, வெங்காலும் காற்று, படர் விசும்பம் ஆகாயம், நிலன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இது என்னோண்டே என்ன பொருந்தி இருக்கு? ஊரும் உருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்று பட. நிலத்தோடு என்ன வரும்? மணக்கிறது வரும், உற்று அறிதல் ஊரும். நீரோடு என்ன வரும்? உருகு சுவை, சுவை வரும். கனலோடு என்ன வரும்? ஒளி பார்வை வரும். காற்றோடு என்ன வரும்? ஊறு தொட்டுணர்தல். ஆகாயத்தோடு என்ன வரும்? ஒலி, அந்த சப்தம். அதெல்லாம் பொருந்தி நிற்குது. எல்லாம் மண்ணோடு வாசனை, மண் வாசனை இல்லையா? யாழ்ப்பாணத்தை கருத்த குழம்பான கொண்டு நீங்க குழம்புல வச்சாலும் யாழ்ப்பாணத்தை கருத்த குழம்பான வாசனை வராதுன்னு. இந்த வைனர் செய்கிறார்களுக்கு இது திராட்சைகள். என்ன திராட்சை ரகம் வேண்டாலும் அந்தந்த இடத்துல, பிரெஞ்சில அந்த இடத்துல வளர்ற திராட்சைக்கு அது தனி ருசி, தனி இது. அதுல வர்ற வைன் தனி ரகம். அதே திராட்சையை கொண்டு நீங்க கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவில வச்சா அது வராது. அது வேற மாதிரி வந்துடும். மண்ணுக்கு வித்தியாசம், சுவைக்கு. அதான் மண்ணு வன் வாசனை. அடுத்ததாக நீர். நீர்ல தான் சுவை. என்ன வறண்ட நாவில சுவைக்கு இல்லாது, நீர்ல கரைஞ்சாத்தான் சுவை போகும். மற்றது கனல், நெருப்பு, ஒளி. காற்றை தான் தொட்டுணர்ச்சியின் மிக நுண்ணிய உணர்ச்சி காற்று. மற்றது ஆகாசம் சப்தம். ஸ்பேஸ் இருந்தா தான் செவிச்சித்தன்பு அசைஞ்சாத்தான் கருத்தம் கேட்கும். இதெல்லாம் ஒன்றுபட சேர்ந்தளவி, எல்லாவற்றையும் சேர்ந்து இருக்கின்ற தலைவி. எப்படி மண்ணோடு என்ன, மண்ணோடு வாசனையும், நீரோடு சுவையும், நெருப்போடு பார்வையும் ஒளியும், காற்றோடு உணர்வும், ஆகாசத்தோடு சப்தமும் எப்படி பிரிப்பின்றி சேர்த்திருக்குதோ அப்படி அம்பாள் எங்கும் இருக்கிறாள், சேர்ந்திருக்கிறாள். ஒன்றுபட சேருந்தலைவி சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரி, சிவன் காமம் கொள்ளுகின்ற, காதல் செய்கின்ற அழகி சிவகாம சுந்தரி சீரடிக்கே, அவருடைய சிறிய பாதங்களுக்கே சாருந்தவமுடையார்
அதை சார்ந்து தவம் செய்பவர்கள். தவம் என்பது யாது? சரியை கிரிய யோக ஞானம்தான் தவம், வேறொன்று இல்லை. காட்டுல போயிருக்கிறதோ, மூச்சை பிடிச்சு கொண்டிருக்கிறதோ, பட்டினி கிடக்கிறதோ, நெருப்பில் நடக்கிறதோ, நீர்ல கிடக்கிறதோ தவம் இல்லை. சரியை கிரிய யோக ஞானம். சாரந்தவமுடையார் படையாத தனமில்லையே, அவர்களுக்கு இல்லாத செல்வம் இல்லை என்று சொல்லுகிறேன். அடுத்தது தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அவிராமே கடை கண்களே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தனம் தரும், தனம் என்றா செல்வம், செல்வம் தரும். கல்வி தரும், கல்வியை தரும். ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும், டிப்ரெஷன் வராது, தளர்ச்சி இல்லாத மனத்தளர்ச்சி டிப்ரெஷன். ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும். தெய்வ வடிவு, தெய்வ வடிவுன்றது ஒரு வித்தியாசம். நீங்க நினைக்கிற பியூட்டிய வடிவல்ல, அது தெய்வ வடிவு உடலமைப்பால அங்க லட்சணத்தால வருவதல்ல. நான் முன்னையும் சொல்லி இருக்கிறேன், எனக்கு தீட்சை தந்த குரு புத்தூர் வைத்தீஸ்வர குருக்கள். அப்ப பேரே தெரியா புத்தூர் குருக்கள்னு சொல்றது. எங்களுடைய அடக்கல தந்தாங்க கந்தசாமி கோயிலுக்கு கொடியேற்று வருவார். நல்லா ஒரு 5 அடி பிளஸ் உயரம், கட்டை, பல்லு மிதந்திருக்கும், கண் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் பார்க்கறது இருக்கும், தலைமுடியும் கொட்டி ஒரு சின்ன குடுமிதான் இருக்கும், சாதுவா வளைஞ்ச உடல், மெல்ல மெல்லத்தான் நடப்பேன். வந்தா கோயில் சுட்டாடல தான் தங்கணும், பக்கத்துல பாலசுப்ரமணியம் தங்கி இருப்பார். அவ கோயில் அடிக்கி நடந்து போவார், ஒரு ஒட்டப்பட்டு வேட்டி மேலே ஒரு துண்டோட இப்படி நடந்து மெல்ல மெல்ல போவார். அப்ப பார்க்கைக்கே அந்த அழகொண்டு இருக்கும். இது அவருடைய உருவத்தாலேயோ உயரத்தாலேயோ பர்சனாலிட்டியாலேயோ முகத்தோட்டத்தாலேயோ இல்லை, அது ஒரு அழகு. அதே மாதிரி கோயிலுக்கு ஜாகசாலை பூஜை செய்த விடக்கு சுவாமிக்கு அந்த ஜாகசாலை புட்டு வைக்க வருவார். அழகாக அந்த கௌரி சங்கம் அணிந்து நல்ல அழகாக நல்ல பட்ட ஆடை, பஞ்சகச்சம் கட்டி, பூநூல், அந்த அணிகலன் கையில அந்த காப்பு அதெல்லாம் அணிந்தபடி அந்த கோலத்தோட நடந்து மெல்ல மெல்ல அந்த பொட்டு வைப்பார். 2 பேரையும் பார்த்தா ஒரு ஆத்தான் சாட்சாத் முருகப்பெருமானே வார மாதிரி இருக்கும். ஆனா அங்க லட்சணத்தின்படி பார்த்தால் அவருக்கு எந்த விதமான அழகும் கிடையாது. அதுதான் தெய்வ வடிவு. தெய்வ வடிவு உபாசனை வழிபாட்டில் இருக்கிறவர்கள்ல அந்த அழகு இருக்கும். தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும். சுத்தத்தை நெஞ்சில வஞ்சமில்லாத சுற்றத்தார். சுற்றத்தார்ல 2-3 விதமான சுற்றத்தார் இருக்கு. உண்டு, நீங்க கஷ்டப்பட்டா கவனிக்கவே மாட்டார்கள், அது பெரும்பாலான சுற்றத்தார் இல்லையா? இன்னொரு வகையான சுற்றத்தார் இருக்கு, கஷ்டப்பட்டா கவனிப்பார்கள், வந்தெல்லாம் உதவி செய்வார்கள். ஆனா நீங்க நல்லா வந்தா பொறுத்து கொள்ளல, அப்படி இருக்குல்ல. அப்படி ஒரு சுற்றத்தார் இருக்கு. கஷ்டப்படைக்கெல்லாம் உதவி செய்திருப்பார்கள், நீங்க நல்லா வந்தா பொறுத்து கொள்ளல, அப்படி ஒரு சுற்றத்தார் இருக்கு. அது 2வது. 3வது, நீங்க கஷ்டப்பட்டாலும் உதவி செய்வார்கள், நல்லா இருக்க சந்தோஷப்படுவார்கள். அல்ல கஷ்டப்பட உதவி செய்ய முடியாது, நல்லா இருக்க சந்தோஷம், அது 3வது. அந்த 3வது சுற்றத்தான். நீங்க நல்லா இருக்கும் பொழுது நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து பெருமைப்படுற, சந்தோஷப்படுற சுற்றம். நெஞ்சில் வஞ்சமில்லாயினந்தரும் நல்லன இல்லாந்தரும். ஆல் த குட், நல்லன இல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும். என்ன கனம்? கனம் என்பது என்ன? பாரமா என்னது? புகழ். புகழ். கனந்தரும் பூங்குழலால், பூக்களை அணிந்த கூந்தலை உடையவள். குழல் என்றது கூந்தல். பூங்குழலால் அபிராமி. அபிராமி என்றாலே அழகி என்றுதான் கருத்து. அம்பாளுக்கு அபிராமி. அபிராமி கடை கண்களே. கடாட்சம், அட்சம் என்றா கண். கடைக்கண் பவர், நேர்பார்வை தண்டனைக்கு. நேர பார்க்கற அம்பாளுடைய கடை. கோயில கும்பிடுக பக்கத்துல நின்று கும்பிடுவோம், இந்த பக்கம் அந்த பக்கம், ஒரு நேர கண்டு கும்பிடுவோம்.
நேரம் நின்று கும்பிடுறது ஒரு விலக்கு, ஒரே ஒரு விதி விலக்கு. நீங்க வீட்டுல கும்பிடேக்க நேரம் தான் நின்று கும்பிடுவீங்க, பூஜை பண்ணேக்க நேரம் தான் நின்று பண்ணுவீங்க. கோயில்ல கும்பிடேக்க சைட். கடைப்பன் பார்வை வேணும், கடாட்சம் என்று சொல்றது. லட்சுமி கடாட்சம் உண்டா, லட்சுமியுடைய கடைக்கண் பார்வை. இங்கு அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லுகிறேன். விழிக்கே அருளுண்டு அபிராம வெள்ளிக்கு வேதஞ்சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்துங் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. நம்மளுடைய தியானம். குளையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வல்லி களையப் பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விளையப் பொருதுரல் வேரி அம்பானமும் வெண்ணகையும் உளையப் பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. அம்பாளுடைய அழகான கண்கள், மான் போல மருண்ட கண்கள், உளையப் பொரு கண்கள், வெண்ணகை முத்து போன்ற பற்கள் சிரிப்பதனால பொன்வள வெண்ணகை, வேரி அம்பானம் பஞ்சபானங்கள் பன்னரம்புகள், கருப்பு வில்லே திருநெடுந்தோள் கொன்றையந்தார்கமல் கொங்கை வெள்ளி கொன்றை மலர் மாலை அணிந்த மார்பு. இப்படி அம்பாளுடைய தோற்றத்தை தியானிக்கிறார். நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே, நீங்காது உதித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உதித்தன்றது என்று தொடங்குறது உதிக்கின்றதுதான் அந்தாதி. ஒரு பாட்டுடைய முடிவு இன்னொரு பாட்டு தொடக்கமா வந்து இந்த கடைசி பாட்டு, இதுதான் கடைசி பாட்டு. உதிக்கின்றவே என்று முடியும், முதல் பாட்டு உதிக்கின்ற தொடங்கும். அப்ப அதுக்கு முந்தி வார தாரமர் கொன்றை காப்பு செய்யல், அது கவுண்ட் பண்றேல. கடைசியா வார ஆத்தாலயங்கள் அபிராமி வள்ளியே என்றது பயன் சொல்றது, பலன் என்று சொல்லுவார்கள், பயன் சொல்றது, அதுவும் கணக்கில் எடுப்பதில்லை. ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. பொதுவாக ஒரே நேரத்தில் எல்லாம் பாராயணம் பண்ணாட்டிக்கு ஒரு முறை இருக்கு. காப்புச்செய்யில் தாரமர் கொன்றையும் சொல்லி முதலாவது வார உதிக்கின்ற செங்கதிர் படிச்சு, கடைசி முறை நாங்கள் படித்த கடைசி பாடலை மீண்டும் ஒரு படிச்சு, அதுக்கு பிறகு அடுத்த பாடல இருந்து தொடங்கி கொண்டு வந்து பிறகு அதுக்கு பிறகு இடையில நிக்கிறதுண்டா விழிக்கே அருளுண்டு என்ற அந்த பாடல்ல தான் நம்பால் காட்சி கொடுத்து வானத்துல சந்திரன் வந்தது. அந்த பாடலை படித்து கடைசி பாடலை ஆகிய குளையத் தலைவி அதை படிச்சு பயணப்படிச்சு முடிக்கிறது. திருப்பி தொடங்கிக்க அதே மாதிரி விட்ட இடத்துல இருந்து இதே வழியில தொடங்குறது. வான்மிகில் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்ட வம்பேள் விமல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரக நம பார்வதீபதையே, நரக நம பார்வதீபதையே, நரக நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிற்றபேசாம் சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும்